சமயத்துல இல்லாதும் ஒரு கிறிஸ்தவ சமயத்துல இல்லாதும் முஸ்லிம் சமயத்துல மந்திரிக்கிறீங்க. அந்த இதுல மந்திரிக்கிறதுல அந்த குழந்தைக்கு அப்படி என்ன கேட்குது? என்ன கேட்கிறாருன்னா, சில நோய்களுக்காக வேண்டி மந்திரிக்கிறதுக்கு என்று சொல்லி முஸ்லிம்களும் அல்லாஹ் கோயிலுக்கு போறாங்க. அவர் சொல்றாரு, இந்துக்களும் போறாங்க, கிறிஸ்தவர்களும் போறாங்க. அதுல மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல இந்த மந்திரிக்கிறதே இஸ்லாத்துக்கு எதிரானது. இஸ்லாமிய மார்க்கப்படி அதை சில பேர் தங்களுடைய பிழைப்புக்காக செய்கிறார்களே தவிர குர்ஆன்ல அப்படி எங்களுக்கு சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் அப்படி உட்கார்ந்து பள்ளியாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு மந்திரிச்சுக்கிட்டு இருக்கவில்லை. என்ன எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் அவன் செய்ய வேண்டிய காரியம் மருத்துவம் செய்யணும். நாங்க மருத்துவம் செய்யறது இறை நம்பிக்கைக்கு எதிரானதுன்னா சில பேர் சொல்லுவாங்க, அதை இஸ்லாம் மறுக்குது. உங்களுக்கு நோய் ஏற்படுமையானால் மருந்து மாத்திரை உட்கொள்ளுங்கள், நோய்க்கு சிகிச்சை செய்யுங்கள் இருக்கிறது ஒண்ணு. இதை நாங்கள் செய்யலாம். இரண்டாவது, எங்களுக்கு நோய் ஏற்படுமையானால் முஸ்லிம்களுக்கு உள்ள எங்களுக்கு கடமை, கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். மருந்து சாப்பிட்டா கூட அந்த சாப்பிட்ட மருந்து வேலை செய்யணுமே, அதுக்காக கடவுளே, இறைவனே, அல்லாவே, இந்த நோயை இந்த மாத்திரையின் மூலமா நீ குணப்படுத்திரு, நீ தான் குணப்படுத்தணும், மாத்திரை குணப்படுத்தாது, நீ அதுக்குரிய புரோகிராம் பண்ணா தான் குணமாகும், எங்க நோயை நீக்கிரு என்று கடவுளிடத்தில் ஒவ்வொருவனும் நேருக்கு நேராக, புரோக்கரை வச்சுக்கிட்டு இல்ல, அஜர்த்தை வச்சுக்கிட்டு இல்ல, நேரடியாகவே உங்க பாஷையில, உங்க தமிழ் பாஷையில நீங்க என்ன பண்ணலாம், கடவுள்கிட்ட கேட்கலாம். நோய் வந்துருச்சா மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் டாக்டர்கிட்ட போறோம், சிறந்த டாக்டர் தான், மாத்திரை தான் கொடுக்குறாரு, நோய் போக மாட்டேங்கிற. அதுக்கு மேல ஒண்ணு வேண்டி இருக்கிறது, அந்த மருந்து மாத்திரைக்கு மேல கடவுளுடைய நாட்டம்னு ஒண்ணு தேவைப்படுது. அதுக்காக வேண்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கிறது. மூணாவது என்ன இருக்குன்னு கேட்டா, குர்ஆன் வந்து கடவுளுடைய வார்த்தை என்று நாங்கள் நம்புகிறோம். முகமது நபிக்கு கடவுளிடமிருந்து வந்த வார்த்தை அப்படின்னு நினைக்கிறோம். மனித வார்த்தைகளை விட கடவுள் வார்த்தைக்கு என்று ஒரு பவர் இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய வசனங்களை, சில வசனங்களை ஓதினால், ஓதுறது மந்திரித்தல்ல, குர்ஆனுடைய வசனங்களை ஓதினால் அதன் மூலமாகவும் மருத்துவம் செய்து கொண்டு, அதுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிறணும், செய்து கொண்டு குர்ஆனுடைய வசனங்களையும் ஓதலாம். அந்த மாதிரி ஓதுவது முஸ்லிமுக்கும் ஓதலாம், இந்துவுக்கும் ஓதலாம், கிறிஸ்துவருக்கு ஓதலாம். யார் வந்தாலும் நோய்ங்கிறாங்களா, அந்த குர்ஆனுடைய அந்த வார்த்தையை ஓதி ஊதி விடுறது. இது ஒரு அல்லாஹ்விடமிருந்து வந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்குன்னு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நினைத்து நாங்கள் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அது செஞ்சாங்கன்னா ஓகே. இலை அடிக்கிறது, மிளகு கொடுக்கிறது, தண்ணியில ஊதி கொடுக்கிறது, தாயத்து போடுறது முஸ்லிமே செய்யறாங்க. பிளேட்ல இருந்து எழுதி கொடுக்கிறது, பிரேம் பண்ணி மாட்டுங்கண்டு தகடு எழுதி கொடுக்கிறது, இதுகள் எல்லாம் ஃப்ராட். இப்படி எல்லாம் எங்க மார்க்கத்தில் சொல்லப்படல. எங்க மார்க்கத்தை சொல்லிக்கொண்டு சில பேர் தொழில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை சொல்லி செய்யறாங்க, பிழைப்பு நடத்துறாங்க, ஓதுறதுக்கு அனுமதி இருக்கிறது. அதான் எங்க மார்க்கத்தில் உள்ள